ஹலோ கைஸ், ஹாப்பி நியூ இயர். நியூ இயருக்கு ஃபஸ்ட் ஃபிலிமாக ட்ரீம் சினாரியோன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நோ ஸ்பாய்லர்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட பிளாட் என்னென்னா, ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அவர் பேர் வந்து பால். அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பால் வந்து 20 இயர்ஸாக ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் பாலோட டாட்டர் வந்து அவங்க பார்த்த ட்ரீம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த ட்ரீமில் வந்து பாலும் இருக்கார். ஸோ ட்ரீம் என்னென்னா, அவங்க வந்து லான் பக்கத்தில் இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாலோட டாட்டர். திடீர்னு மேலே வந்து பொருட்கள் வந்து விழுது. இவங்க வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஆனால் பால் வந்து அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரீம் வந்து ஷேர் பண்ணி சொல்கிறாங்க. பாலும் வந்து ஃபீல் பண்ணுறாரு, நான் ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணுறேன்னா, நான் எதுவும் வந்து ஹெல்ப் பண்ணலையா, நான் அது மாதிரி ஒரு பர்சன் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து அவரும் வந்து அந்த ட்ரீம் ஒரு ட்ரீமாக இருந்தாலுமே அவர் வந்து கான்ஷியஸாக வந்து ட்ரீம்லேயே வந்து நல்லா இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாலும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒரு பிளேக்கு போகிறாங்க. யூஸ்வலாக அவங்க எப்பயும் போகிறது. ஸோ அந்த பிளேயில் வந்து அவங்களோட பால் வந்து அவங்களோட முன்னாடி டேட் பண்ண பர்சனை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து இது மாதிரி வந்து நான் வந்து உன்னை வந்து ட்ரீம் பண்ணேன் அப்படின்றாங்க. இதுலையுமே இந்த ட்ரீம்லையுமே வந்து பால் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அப்சர்வராக மட்டும்தான் இருக்கார். ஸோ அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த ட்ரீமை பற்றி நான் பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாமா, இது வந்து என்னோட லைன் ஆஃப் ஒர்க்கில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு இது பண்ணிடுறாரு. ஸோ அவங்க பேப்பர் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இன்டர்நெட் அது படிச்சிருக்காங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பால் வந்து என் ட்ரீம்லேயும் வராரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆனால் சூனாக வந்து பால் வந்து வைரல் ஆகுறாரு. அட் த ஸ்டார்ட்ல வந்து பாலுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் பிடிச்சிருக்கு. ஏன்னா 20 இயர்ஸாக ஒரு ப்ரொஃபஸராக யாரும் வந்து பெருசாக நோட்டிசபிளாக இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து சிம்பிளான ஒரு லைஃப்பை தான் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. திடீர்னு இந்த அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாரா, இந்த அட்டென்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து புக் பப்ளிஷ் பண்ணலாம் நினைக்கிறேன், எனக்கு ஃபைனலி வந்து ஒரு பப்ளிஷர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரீம் சினாரியோவில் கிடைக்கிற அட்டென்ஷனை வந்து அவருக்கு தனக்கு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறார். ஸோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு ஃபேமஸ் டின்னர் பார்ட்டிலாம் நடக்கும்போது இவர் இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி திடீர்னு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நடக்கும்போது அந்த அட்டென்ஷன் வந்து அவருக்கு புதுசாகவும் இருக்குது. அதை வந்து அவர் வந்து விரும்பவும் செய்கிறாரு. ஸோ வைரல் ஆகுறாரு இல்லையா. ஸோ இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண சில கம்பெனிஸும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு யூனிக் சினாரியாவாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக பால் வந்து எந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸோ இல்லை ஒரு ஸ்டாரோ ஒரு செலிபிரிட்டியோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோ கிடையாது. இருந்தாலுமே வந்து மற்றவங்க ஒருத்தர் ஒரு ட்ரீம்லேயும் வர்றதுனால ஸோ இவரை வச்சு ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணால், ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க ட்ரீம் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு ட்ரீம் பண்ணவங்களோட மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னு நினச்சா அதை கேபிட்டலைஸ் பண்ண நினைக்கிறாங்க ஒரு கம்பெனி. இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி வேணாம். இவருக்கு வந்து அவரோட ஒர்க்கு வச்சு தான் வந்து ஸோ அவர் வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ண நினைக்கிறாரு. ஸோ அதை வச்சு தான் வந்து தன்னை வந்து மற்றவங்க வந்து நினைக்கிறாரே தவிர இந்த ட்ரீம்ஸ் வச்சு அவருக்கு வந்து தன்னை வந்து அதுதான் வந்து அவருக்கு வந்து ஒரு மார்க்காக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக்ட், இது ஒரு நல்லா இருக்குது. படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரீம்ஸ்லாம் வந்து ஒரு நைட் மேராக மாறுது. ஸோ எதுக்காக வைரலாகப்படுறாரோ அதுக்காகவே வந்து கேன்சல் ஆகவும் பண்ணுறாரு. இவர் வந்து இன்டென்ஷனலாக மற்றவங்க ட்ரீம்ஸில் வந்து போகிறதில்ல. அது வந்து ஒரு அன்எக்ஸ்பிளைன் ஃபினாமினாக தான் இருக்குது. இப்படி வந்து இவர் மற்றவங்க ட்ரீம்ஸில் வராருன்றதே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது மற்றவங்கள வந்து ஒரு ட்ராமடைஸ் ஆகிற லெவலுக்கு வந்து ஒரு நைட் மேர் கொடுக்குறவராக இருக்கார். ஸோ இதனால வந்து அவர் வாழ்க்கை, அவரோட குடும்ப வாழ்க்கைலாம் எப்படி பாதிக்கப்படுது, அந்த ஃபஸ்ட்டு கிடைக்கிற அட்டென்ஷனை அப்படியே அப்சைட் டவுன் ஆக்கினா எப்படி இருக்குமோ, ஸோ அதோட விளைவுகள்லாம் என்ன, முன்னாடி வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டின கம்பெனி வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி மாறுறாங்க, இவரோட சைக்கலாஜிக்கல் அஸ்பெக்ட் வந்து எப்படி இருக்குது, இவர் ஒய்ஃபுக்கும் இவருக்கும் என்ன மாதிரி ஒரு விளைவுகள்லாம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நிக்கோலஸ் கேஜ் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. எனக்கு எப்பவுமே வந்து நிக்கோலஸ் கேஜ் வந்து ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதை வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்து எனக்கு பிடிக்கிற மூவிஸ் சீரிஸ் பற்றி கண்டிப்பாக இந்த சேனலில் போடுவேன்.